ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைவாரா? வெளியான கருத்து கணிப்பால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. சுயேட்சையாக முதல் முறையாக மக்களவை தேர்தலில் களம் இறங்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்களே தற்பொழுது ராமநாதபுரத்தில் இறங்கி வேலை செய்கிறார்கள். பாஜகவின் உதவியுடன் வெற்றி அடைந்தால் மத்திய அமைச்சர் பதவி அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். எம்எல்ஏவாக இனி என்னால் தொடர முடியாதா? அந்த ஒரு சந்தேகத்திற்கு நிச்சயமாக இதைவிட அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவாரா என்று நாம் பார்த்தால், ராமநாதபுரத்தில் 10,08,054 ஆண்களும் 8,34,024 பெண்களும் இருக்கிறார்கள். இதில் அதிக அளவு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெண்கள் வாக்குகள் அதிகமாக குவியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தேனியில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பன்னீர்செல்வம் அவர்கள். தேனியில் இதுவரை எந்த ஒரு குறையும் கூறாதவாறுதான் பன்னீர்செல்வம் அவர்களது சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றும் பொழுது வசதிகளையும் செய்து கொடுத்தார். மருத்துவமனையில் இருந்து கல்லூரி வரை அனைத்தையுமே பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது. தற்பொழுது ராமநாதபுரம் வறண்ட தொகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 5 ஆண்டுகளில் செழுமையாக ராமநாதபுரத்தை தேடி வரக்கூடிய மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடும். அதற்கு ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தில் ராமநாதபுரம் திகழும் என்பதற்கேற்பதான் ஓபிஎஸ் அவர்களது கொள்கையும் பிரச்சாரமும் இருக்கிறது. குறிப்பாக யாரும் அறிவிக்காதது மீனவர்களின் சிறைபிடிப்பு ராமநாதபுரத்தில் அதிக அளவில் இருக்கிறது. இலங்கை சிறைபிடிப்பு இது மக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்தால் நிச்சயமாக மக்களவையில் நான் குரல் கொடுப்பேன். மீனவர்களுக்காக எனக்கு அதைவிட வேற என்ன வேலை இருக்கிறது? என்னுடைய 2 வேலைகள், ஒன்று அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், 2வது என்னை வெற்றியடை வைத்ததற்காக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் எனது முதன்மையான பணி. யாருக்கும் நான் கைகட்டி நிற்க மாட்டேன். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது ஆத்மாவை சாந்தியடை வைப்பேன். எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை விரட்டியடிப்பேன் என்பதற்கேற்பதான் இவரது பிரச்சாரம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களது தோல்வியும் இதன் மூலமாகத்தான் தெரிய வருகிறது. இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் ஓபிஎஸ் அவர்கள் மாபெரும் வெற்றியடைவார் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு சரியானதா? கருத்து கணிப்பு உண்மையில் நடக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி நமது சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.